அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர் பிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு வெஜ் போண்டா தான் பார்க்க போறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வெஜிடபிள் போண்டா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அது வேற ப்ரிப்பரேஷன், இது வேற ப்ரிப்பரேஷன். இது வந்து நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க அம்மாமா வீட்ல எங்க அம்மாமா எங்களுக்கு செஞ்ச டிஷ்ஷு. அத ஒண்ணு ஒண்ணா ரீகேப் பண்ணி அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரீகேப் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டப் போறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அவங்க வந்து ஒரு மிளகு சாம்பார் வச்சுட்டு, அ இத தான் போண்டா மாரி சுட்டு குடுப்பாங்க நாங்க போனா. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் சூடானதும் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் இது. இத ஊத்திக்கலாம். எண்ணெய் காயட்டுங்க. இந்த போண்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்கா கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா அவங்க வந்து அ சாப்பாட்டுக்கு தான் தொட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாருக்கும். எங்க கிச்சன் ஒரு சூப்பர் கிச்சனுங்க. பின் கதவு திறந்து வச்சோம்னா, ஸ்டவ்வே எரியாது. ஆனா வேர்த்தே போகாதுங்க. நல்லா ஹேப்பியா சமையல் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்காது. அவ்ளோ காத்தடிக்கும் பின்னாடி இருந்து அவ்ளோ காத்து. அதுக்கே பின் கதவு மூடி, 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 மூடியே சமையல் பண்ணுவேன் நானு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகாயும் ஒரு 2 பச்சை மிளகாய், சோம்பும் தட்டி வச்சிருக்கேன். அத ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இப்போ ஒரு பெரிய வெங்காயங்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதங்கட்டுங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, அதை இடிச்சு வச்சிருக்கேங்க. அதையும் இதுல போட்டுக்கலாம். இந்த சோம்பும் பச்சை மிளகாயும் சூப்பரா ஸ்மெல் வருதுங்க. நல்ல மணம் வருது. இது வதங்கட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா நீங்க 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கினோடனே இப்போ கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணிங்க. இது பாருங்க. இது உருளைக்கிழங்கு வேக வச்சு உதிர் உதிரா, இது லாஸ்ட்ல தான் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் இது வேகட்டும். இதை போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி. அவங்க வந்து வெறும் சாம்பார் வச்சுருவாங்க. மிளகு மிளகு பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு, ஆல்ரெடி அந்த சாம்பார் கூட நம்ம சேனல்ல இருக்குங்க. அது குழந்தை பெற்றா கூட அந்த சாம்பார் தான் கொடுப்போம் நாங்கள், தக்காளி இல்லாமல். அதில் காய்கறி இருக்காதுல்ல, அதனால இதில் காய்கறி நிறைய போட்டு, இதில் காலிஃப்ளவர் கூட போடுவாங்க அவங்க. காலிஃப்ளவர் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ காலிஃப்ளவர் சீசன் இல்லை,
நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்கங்க. இப்போ இது வதங்கட்டுங்க, பார்க்கலாம். கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பட்டாணி, பீன்ஸு, கேரட் எல்லாம் நல்லா வேகணும். ஊற்றிட்டேன் தண்ணி. இது வேகட்டுங்க. இது வெந்த அப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் உடச்சக்கடலை பொடி இந்த பைண்டிங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து போண்டாவாக சுடணும். இப்போ இது வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காயும் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்துட்டு அந்த தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டு, இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலாங்க போட்டுட்டு, இந்த 2 உருளைக்கிழங்க நான் வந்து வேக வச்சு இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். இதே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்துடலாங்க. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் மைல்டாக ஏதாவது மிளகாக்கிள்ளி சாம்பார் அது மாதிரி தான் வச்சுக்கணும். ரசம் அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தூவிடுறேன். தூவிட்டு இது பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் நம்ம. இது மிக்சியில் ஒரு சின்ன கப்பு உடச்ச கடலையை தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் போட்டுடலாம் இந்த பொடியை. இதுதான் நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மைதா மாவுலேயோ அரிசி மாவுலேயோ தோச்சி சுடுறதுக்கு இது நிற்குங்க. இல்லைன்னா வந்து உதிரி உதிரியாக போயிடும். இதுதான் பைண்ட் ஆகும். அந்த பைண்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம உடச்சக்கடலை பொடி. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது அந்த போண்டாவை துவச்சி சுடுறதுக்காக ஒரு ஸ்லரி, அதாங்க அந்த மைதாவில் ஒரு மைதாவை கரைச்சி வச்சுக்கணும். அதை தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மைதா வந்து ஒரு சின்ன கப்பு மைதா எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். ரொம்ப தின்னாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக, அது துவச்சி சுடுறதுக்கு. இந்த மாதிரி விஸ்கரில் கலந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாது, ஈஸியாக கலந்துடலாம். நம்ம கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ கரைச்சோம்னா கொஞ்சம் கட்டி தட்டும், கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதுன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம், அதுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த திக்னஸ் போதும். இப்போது இதுக்கு என்னதான் நீங்கள் மைதா துவச்சி சுட்டாலும் இது வந்து கொஞ்சம் இழுவையாக இருக்கும். மைதா இல்லை, கொஞ்சம் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு சின்ன டீஸ்பூன் ஆப்ப சோடா போடுறேங்க. போதும், கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊற்றுற தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும், கொஞ்சம் திக்காக. அப்போ நமக்கு அது துவச்சி சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். அது அது அந்த உருண்டை மேலே கோட் ஆகும் நல்லா மாவு.
அவ்வளோதாங்க. இந்த ஸ்லரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த மாவை உருண்டை பிடிச்சி இப்போது இதை நம்ம செஞ்சு வச்சது நல்லா ஆறிடுச்சிங்க. நீங்கள் இதை இப்படி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம், இல்லை கட்லட் ஷேப்பு கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதுவும் நல்லாவே இருக்கும். இது வந்து நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை சுட்டு எடுத்துட்டு மிச்சத்தை வந்து அப்படியே டப்பாவில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் வந்து சுட்டுக்கலாங்க. கெட்டே போகாது. ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே உருண்டையாக செஞ்சுக்கலாம். இன்னும் கூட சூடாகவே இருக்குது. இதை கட்லட் ஷேப் கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சின்ன சின்ன கட்லெட் நம்ம வீட்டுக்கு தேவையானது. இந்த பாருங்க, இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு வச்சதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா துவச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே வேறு கடையில் எதுவுமே வாங்கி கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சாஸ் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக தொட்டு சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக கூட பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். இதையே நீங்கள் இந்த வெஜிடபிள் மசாலாவை பேஸாக வச்சு நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. இது பர்கரில் பேட்டிஸாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மைதாவில் துவச்சோம்ல, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸு நம்ம தூள் தூளாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் டிப் பண்ணி அதை நீங்கள் சுட்டிங்கன்னா அது வந்து கட்லெட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு இது மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இது எங்கள் அம்மாம்மா நாங்கள் சின்ன போயிருந்தப்போ எங்கள் அம்மம்மா எங்களுக்காக செஞ்சு கொடுத்த டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் அவங்க வந்து வெறும் சமையல் மட்டுமே பண்ண மாட்டாங்கங்க. சமையல் கூட அன்பையும் சேர்த்து கொடுப்பாங்க. அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அது நமக்கு இப்போவும் அதை நினச்சோம்னா அந்த நினைவுகள் நமக்கு வரும். நமக்கு அம்மாம்மாலாம் இல்லை இப்போ, எப்பயோ போயிட்டாங்க அவங்கெல்லாம். இது வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க. இது இப்படி கொஞ்சம் அன்ஈவனாக தாங்க வரும், அப்படியே ரவுண்டாலாம் வராது. மைதா இல்லை, கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அதே நம்ம இதில் துவச்சிட்டு நம்ம அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயோ அதுன்னா ஷேலோ ஃப்ரை பண்ணலாம். நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணால் அப்போ உங்களுக்கு வந்து ரவுண்டாக அழகாக பார்க்கறதுக்கு வரும். ஆனால் இது இப்படி தான் வரும். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் வெந்துருங்க. நீங்கள் மைதா வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அதான் அரிசி மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். ஆனால் நான் செஞ்சது இல்லைங்க, மைதாவில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ தான் மைதான்னாவே பயமாக இருக்குதுன்றாங்களே, அதுக்கு சொல்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான்
2 பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாங்க. அதான் இங்க பாருங்க, சூப்பரா வந்துருச்சு. எல்லாமே ஒரே ஷேப்ல தான் இருக்கு. ரவுண்டா பண்ணி போட்டதோ, கட்லெட்ஸ் ஷேப்ல போட்டதோ, அதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல போட்டதோ எல்லாமே ஒரே ஷேப்ல தான் இருக்கு. அந்த மைதாவுல நம்ம துவைச்சதால அந்த மாதிரி வந்திருக்கு. பரவாயில்லங்க. எப்படி செஞ்சா என்ன, நல்லா இருக்கும். அவ்வளோதான். இந்த பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. டேஸ்டி டேஸ்டி வெஜ் போண்டா ரெடி. சூப்பரா இருக்குங்க இது. இது வந்து சாப்பாட்டுக்கு தான் நாங்க தொட்டு சாப்பிடுவோம். இத நீங்க வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல ஒரு லெமன் ரைஸோ, ஒரு தேங்காய் சாதமோ ஏதோ கட்டி குடுக்குறீங்கல்ல, அப்போ இந்த போண்டா செஞ்சு ஒரு 3 போண்டாவோ, 4 போண்டாவோ வச்சு அனுப்புங்களேன். அவங்களுக்கு அந்த லெமன் ரைஸ்ல காய்கறி எதுவுமே இல்ல. அதுல வைட்டமின் சி நெறைய இருக்கு. இதுல காய்கறில எல்லா விட்டமின்ஸுமே இருக்கு. எல்லாமே ஒரே லஞ்ச்ல அவங்களுக்கு சேர்ந்த மாரி, உடம்புல சேர்ந்த மாரி இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க இது. நல்லா இருக்குங்க. ஆறுனா கூட நல்லாவே இருக்கும் இது. நான் வந்து அந்த ஆப்ப சோடா போட்டதால, ஆப்ப சோடா போடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மைதா இல்ல, ஆறுனப்புறம் கொஞ்சம் இழுவியா ஒரு இதுவா இருக்கும். அதனால கொஞ்சமா ஒரு பிஞ்ச் போடுங்க. நல்லாவே இருக்கும். இது அம்மம்மா ஸ்டைல். எங்க அம்மம்மா ஸ்டைல். வெஜ் போண்டா ரெடி. இத எப்படி சர்வ் பண்றதுன்னு காட்டுறேன். இன்னைக்கு லஞ்ச் சாதம், கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். சுட சுட சாதம், நெய் போட்டிருக்கேன். இது வந்து அரைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். கொஞ்சமாக ரசம், வெண்டைக்காய் பொரியல். இப்போ நம்ம செஞ்ச இந்த வெஜ் போண்டா, இதுதான் இன்றைக்கான லஞ்ச். இப்போ நான் சாப்பிட போகிறேன். என் பையனுக்கும் கொடுக்க போகிறேன். அவனும் வந்திருக்கான், அவனும் சாப்பிடுவான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த வெஜ் போண்டாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.